Daily. Taste the Daily. 2021 தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும். தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால அடகு வைக்கப்பட்டிருக்கும். அதிமுகவை மிரட்டி பணிய வச்சு அவங்க கட்சியையும் தமிழ்நாட்டையும் கவலைகரம் செஞ்சிருக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கும் பாஜக. இந்த கொடிய சக்திகள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்க கூட்டணி, நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணி தான். தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு வரோம். இத ஒன்றிய அரசு பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியல. நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்க, என்ன திட்டமிடுறாங்க, எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க. நீட் தேர்வை திணிச்சாங்க. புயல் வெள்ளம்னு பேரிட்டு வந்தா நிதி கொடுக்கறது இல்ல. இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. இப்ப சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க கல்வியால தான் இவங்க முன்னிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அத நாம ஏத்துக்கல. அதனால உடனே நீதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேதனையோடு சொல்கிறேன், பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்காக சம்பளம் தர நீதியில கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவங்க கையில இந்தியா சிக்கி இருக்கு. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார், தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார். நான் கேட்கிறேன், எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமா அது? உங்களால ஒரு நீட் தேர்வைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில் நடத்த தெரியல. நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? பேரு தான் தர்மேந்திர பிரதான், ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே. நம்ம குழந்தைகளுடைய கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய கண்டிக்காம தடுத்து நிறுத்தாம மாண்புமிகு பிரதமர் மோடி வேடிக்கை பார்க்கிறார். இதுதான் பிரதமருக்கு அழகா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இந்திய எங்க மேல திணிக்காதீங்க. எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் போதும். தேவைப்பட்ட இந்தி என்ன கிரேக்கம் லத்தீன் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கத்துக்க போறோம். இன்றைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருக்க காரணம் நாம தேர்ந்தெடுத்த இருமொழி கொள்கை பாதை. இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லி நான் முரசுரையில ஒரு கட்டுரை எழுதினேன். நான் ட்வீட் போட்டா எனக்கு பதில்கள் எல்லாம் எப்படி வருது? வடமாநிலத்தை சார்ந்த பலரும் நம்மோட நியாயத்தை புரிஞ்சு அதுக்காக நமக்கு ஆதரவு அடிப்படையில் அந்த கருத்தை போட்டிருக்கிறாங்க, ஆதரவோடு பேசுறாங்க. பிரீத்தி என்பவருடைய ட்வீட் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றது சரிதான், அவை என்பவர் மொழியை பேசவோ புரிஞ்சிக்கவோ முடியல, இந்தி திணிப்பை தடுங்கன்னு எழுதியிருக்கிறார். இப்படி ஏராளமான பேர் இந்தி மொழியை திணிப்பால தங்களுடைய தாய்மொழிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் முன்னோடியாகவும் எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு. எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டுனா அஞ்சு நடுங்கி கூழக்கு மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. 2021 திமுக ஆட்சி. 2022 திமுக ஆட்சி. 2023 திமுக ஆட்சி. 2024 திமுக ஆட்சி. 2025 திமுக ஆட்சி. 2026 திமுக ஆட்சி. 2027 திமுக ஆட்சி. 2028 திமுக ஆட்சி. 2029 திமுக ஆட்சி. 2030 திமுக ஆட்சி. 2031 திமுக ஆட்சி. 2032 திமுக ஆட்சி. 2033 திமுக ஆட்சி. 2034 திமுக ஆட்சி. 2035 திமுக ஆட்சி. 2036 திமுக ஆட்சி. 2037 திமுக ஆட்சி. 2038 திமுக ஆட்சி. 2039 திமுக ஆட்சி. 2040 திமுக ஆட்சி. 2041 திமுக ஆட்சி. 2042 திமுக ஆட்சி. 2043 திமுக ஆட்சி. 2044 திமுக ஆட்சி. 2045 திமுக ஆட்சி. 2046 திமுக ஆட்சி. 2047 திமுக ஆட்சி. 2048 திமுக ஆட்சி. 2049 திமுக ஆட்சி. 2050 திமுக ஆட்சி. 2051 திமுக ஆட்சி. 2052 திமுக ஆட்சி. 2053 திமுக ஆட்சி. 2054 திமுக ஆட்சி. 2055 தி
மிரட்டுனா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.